Hey Tribe Awesome, welcome to the LJ Show. நான் லாவண்யா ஜெயக்குமார், lavanyajaykumar.com இருந்து. How to think through things. ஓகே, கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு இது ஒரு முக்கியமான லெசன். என்னோட லைஃப்பில் எஸ்பெஷலி என்னோட கரியரில் நான் எப்படி இவ்வளோ அவுட்ஷைன் பண்ணுறேன், எப்படி இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்ற ஒரு கொஷன் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கான ஆன்சர் கிடைக்க போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் மேக்கிங். ஓகே, நான் இதை நிறைய என்னோட கரியருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு நர்ட், உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலையே என்ன அப்படின்னா எழுதிட்டே இருக்கிறது. அது கோர்ஸ் கிரியேஷனாக இருந்தாலும் சரி, அது ஒரு கிராட்டிடியூட் மெடிடேஷனாக இருந்தாலும் சரி, அது வந்து என்னோட ஜேர்னல் என்ட்ரிஸாக இருந்தாலும் சரி, எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா பென் அண்ட் பேப்பர் தான் எனக்கு பிடிச்ச ஒரு டூல்ஸே. சும்மா கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதை விட எனக்கு ஃபிசிக்கலாக எழுதுறது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன். அது வந்து ஒரு எமோஷ்னல் ரிலீஃபாகவும் எனக்கு இருக்கும். ஸோ என்ன நான் வந்து நல்லா இன்னும் திங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது என்னோடய திங்கிங்க்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். அதே மாதிரி நான் நிறைய ரெக்கார்டும் பண்ணுவேன், அதுவும் எனக்கு கிளாரிட்டி கொடுக்கும். அதே மாதிரி டிஸ்கஸும் பண்ணுவேன், அதுவும் எனக்கு கிளாரிட்டி கொடுக்கும். ஆனால் அது என்னென்னா, நான் வந்து ஆடிட்டரி லேர்னராக இருக்கிறதால எனக்கு அதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய புது கான்செப்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஆனால் என்னோடய மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்குது. எப்பா சாமி, என்னால் தாங்க முடியல, இது எப்படி எடுக்கிறது டெசிஷனே தெரியல அப்படின்ற ஒரு போராட்டமான குழப்பமான சூழ்நிலை எனக்குள்ளே இருக்கும்போது நான் நிறைய பென் அண்ட் பேப்பருக்கு தான் என்னோட உதவியை நாடி போவேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ உங்களோட கரியரில், உங்களோட பிஸ்னஸில், உங்களோட லைஃப்பில் கூட இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ லிஸ்ட் மேக்கிங் என்ன அப்படின்னா, நான் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமை இப்போ கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ப்ராப்ளமை கரெக்டாக எழுதிடுவேன். ஓகே, இது ஏன் எனக்கு இப்படி வந்திருக்கு, ஒய் காட், ஒய் மீ அப்படின்ற சோகமான சம்பவங்கள்லாம் அங்கே நடக்காது. ஹவு டு சால்வ் திஸ் அப்படின்ட்டு அந்த ஹவு டு சால்வ் அப்படின்ட்டு அந்த என்ன சேலஞ்சை நான் கோ த்ரூ பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை எழுதுவேன். நான் வந்து இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற அந்த அக்செப்டன்ஸ் உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கான கிளாரிட்டி வேணும். ஓகே, ஸோ ஹவு கேன் ஐ சால்வ் திஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் நான் கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா அந்த கொஷனை கரெக்டாக நான் அமைக்கணும். ஸோ ஹவு டு சால்வ் ஸோ அண்ட் ஸோ, ஹவு டு சால்வ் திஸ் மேட்டர், ஹவு டு சால்வ் திஸ் பர்டிகுலர் இஷ்யூ அப்படின்ற மாதிரி நான் அந்த இஷ்யூவை கிளியராக எழுதிடுவேன். ஓகே, நான் இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அந்த சேலஞ்ச் என்னவோ, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில், கரியரில் என்ன ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதை எழுத போகிறீங்க. ஹவு கேன் ஐ கெட் அ ஜாப், ஹவு டு பாஸ் திஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், ஹவு டு கெட் திஸ் ப்ராஜெக்ட் டன், வாட் எவர் இட் இஸ். ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப் ட்ரபிள் என்னவா இருக்கும் அதை கிளியராக போட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுறதுக்கு மினிமம் 100 ஐடியாஸை நீங்கள் எழுத போகிறீங்க. மினிமம் 100. ஐ டெல் யூ, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சில பேருக்கு வந்து ஒரு 5-6 தடுமாறுவாங்க, சில பேர் 20-25 வரைக்கும் போவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளவே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துப்பாங்க. அங்கே தான் நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. உங்கள் சப்கான்ஷியஸ் அது வரைக்கும் அந்த 25 வரைக்கும் நீங்கள் கான்ஷியஸாக எழுதிருக்கீங்கன்னு அர்த்தம். 1, 2, 3 நாள், அதாவது மேலே இருக்க சொல்யூஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிடுவீங்க. ஆனால் உள்ள போக எப்போ உங்கள் ஆழ்மனத்தோட சொல்யூஷன்ஸ் வரும் தெரியுமா, அந்த 25-30 தாண்டும் போது தான். ஆனால் அதுக்கு நிறைய பேர் டைம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே மனசு சொல்கிற எக்ஸ்கியூஸ் என்ன, அவ்வளோதான் இருக்குது, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் இதில் அப்படின்ட்டு அதுலேயே விட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த நம்ம கம்பெனிலலாம் வந்து நிறைய பேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுன்ட்டு உங்கள் மேனேஜர், உங்களோட பாஸ் எல்லாம் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் எங்கே தெரியுமா வரும், அந்த 25க்கு அப்புறமா நீங்கள் எழுதுறதில்ல, அதில் தான் அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கே வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் பயங்கரமான ஒரு சொல்யூஷன் மேக்கராக ஆகணும். உங்களுக்கு லைஃப்பில் என்ன இஷ்யூ வந்தாலும் அதை ராயலாக சூப்பராக ஒரு லீடர்ஷிப் கேப்பபிலிட்டிஸோடு நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இந்த லிஸ்ட் மேக்கிங் எக்ஸசைஸை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நான் ஆரம்ப காலத்தில் வந்து இதை நிறைய அளவுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது எனக்கு, யூடியூப்க்கு இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்க எல்ஜே ஷோக்கு என்ன கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற இஷ்யூ இப்போ வரைக்கும் எனக்கு இல்லை. அது ஸோ என்னால் வந்து நிறைய என்னோடய ஆடியன்ஸோட ப்ரொஃபைல் எனக்கு தெரியறதால, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது புரியறதால, நான் இப்போ உட்காந்து கேமரா ஆன் பண்ணிட்டாலே 5 டாபிக் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகே, டக்குன்னு. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நான் டியூண்டாக இருக்கேன் நம்மளோட ட்ரைப் ஆசம் கம்யூனிட்டி கூட. ஆனால் எனக்கு ஒரு கொஷன் வருதுப்பா, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, நம்ம எல்லாத்த பற்றியும் பேசிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஷன் வந்ததுன்னா நான் இதான் பண்ணுவேன்.
வாட் ஆர் த டாபிக்ஸ் ஐ கேன் கவர் இன் எல்ஜே ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட 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 கடன்னு என்னெல்லாம் தோணுதோ மினிமம் 100 அந்த 100 வராமல் நான் எந்திரிக்க மாட்டேன். அது வரைக்கும் என்னோட ஆழ் மனசை நான் புஷ் பண்ணணும். அதுக்கு ப்ரெஷர் கொடுத்தாதான் அது எனக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியாஸ் தரும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். எல்லாருமே வந்து என்னை ப்ரைஸ் பண்ணுவாங்க, எப்படி உங்களுக்கு தோணுச்சு, எப்படி இந்த ஐடியா வந்துச்சு, எப்படி இது வந்துச்சு, அது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வரைக்கும் இங்கிலீஷ் மாஸ்டரி ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு லிஸ்ட் மேக்கிங் கான்செப்டில் நான் உட்காந்து, ஏன்னா என்னோட ஜேர்னி நான் ரொம்ப பழைய ஒரு லைவ்ல ஷேர் பண்ணியிருந்தேன். அது நிறைய பேர் கூட தெரியாது. நான் இந்த இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸை கட்டமைக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்ட 3 தடவை அந்த கோர்ஸை கிரியேட் பண்ணி, ஃபர்ஸ்ட் தடவை எனக்கே பிடிக்கல, ஆடியோ சரியாக ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் தடவை வந்து ஃபுல்லாக சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சு. 3ஆவது தடவை கஷ்டப்பட்டு எடுத்து அதை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள எவ்வளோ இஷ்யூ டெக்னிக்கலாக எல்லா ப்ராசஸ்லையும் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த லிஸ்ட் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ உங்களோட லைஃப்பில் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸோ, கரியர் ப்ராப்ளம்ஸோ, இல்லை உங்களோட ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸோ, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க, அவங்கள எப்படி கையாளுறது அப்படின்ற எந்த ஒரு இஷ்யூவுமே வந்து நீங்களே உங்களோட ஆழ்மனமே நிறைய ஐடியாஸ் கொடுக்கும். கரெக்டாக என்னதான் ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போய் நீங்கள் உட்காடுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு எல்ஜே ஷோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, டன் கணக்கில் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் என்னோட ஆங்கிள்லேருந்து தான் நான் பேசுவேன். அப்புறம் என்னோட ட்ரைபாஸ் அண்ட் கம்யூனிட்டி அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பற்றி தான் நான் பேசுவேன். ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஒரு இஷ்யூ இல்லை சேலஞ்ச் அப்படின்றது அது ரொம்ப பர்சனல், அது கொஞ்சம் யூனிக்காக கூட இருக்கும். அதை எப்படி நீங்கள் பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது உங்களோட ஆழ் மனசுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ஒரு ஓகே இது எனக்கு நடக்குது, ஒய் காட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோதான், எனக்குலாம் அந்த அளவுக்கு க்ரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் கிடையாதுப்பா அப்படின்ற உங்களுக்கே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குற ஒரு மனநிலையிலேருந்து, அந்த பற்றாக்குறை மனநிலையிலேருந்து இங்கே இந்த 100 சொல்யூஷன் கொடுக்குற அந்த அபரிமித மனநிலைக்கு இங்கேயும் வரீங்க. ஓகே, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட், சப்கான்ஷியஸ் கான்செப்ட்லாம் வந்து நீங்கள் எங்கே வேணும்னாலும் அப்ளை பண்ணலாம். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரியேட்டிவிட்டி உங்களுக்குள்ளே எப்படி ஊற்றெடுக்கும் தெரியுமா? வேறு டிஃப்ரெண்ட் ஐடியாஸை நீங்கள் ஃபியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான். ஓகே, ஸோ அதுதான் வந்து இயற்கையும் பண்ணுது நம்மளெல்லாம் உருவாக்குறதுக்கு. கரெக்டாக ஒரு அப்பா எங்கேயோ இருந்திருப்பாங்க, ஒரு அம்மா எங்கேயோ இருப்பாங்க, நம்ம உருவாக்குறதுக்கு அந்த இயற்கையும் அந்த வேறு டிஃப்ரெண்ட்டான பீப்புளை ஃபியூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு புது இந்த உலகத்துலேயே இல்லாத ஒரு யூனிக் கான்செப்டை, இந்த யூனிவர்ஸ்லேயே இல்லாத ஒரு புது விஷயத்தை படைக்குது. அதே தான் நீங்கள் ஐடியாஸ்க்கும் கொண்டு போகலாம். அதை வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற இந்த சூப்பர் டெக்னிக் தான் இந்த லிஸ்ட் பில்டிங் அப்படின்ற ஒரு விஷயம். நான் நிறைய ஐடியாஸை லிஸ்ட் பண்ணிகிட்டே போகிறது எனக்கு இன்னும் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு, அப்படியே என்னோட மைண்டை வந்து தெளிவாக ஆக்குறதுக்கு, அவ்வளோ க்ரியேட்டிவ் சொல்யூஷன் கொண்டு வர்றதுக்கு இது சூப்பரான ப்ராப்ளம் சால்விங் டூல்னே நான் சொல்லுவேன். நான் நிறைய ப்ராப்ளம் சால்விங் டூல்ஸை ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு லாஜிக்கல் திங்கராக நான் வந்து நிறைய இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதை எப்படி இன்னும் பெட்டராக எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் எடுத்து அதை மட்டுமே ஊன்றி செய்கிறது வேறு. இன்னொன்று வந்து இதை எப்படி டெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்குமே, இந்த மெத்தடை யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், இதுக்கு எப்படி நான் இன்னும் ப்ரொடக்டிவ் ஆகிறதுக்கு இந்த ஒரு ஐடியா எப்படி இன்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாகவும் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவேன். அந்த டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய பாசிட்டிவாக இங்கே வருது, எனக்கு நிறைய ரிசல்ட் இங்கே கிடைக்குதுன்னா அதை நான் என்னோட லைஃப்பில் இன்ஃபியூஸ் பண்ணிக்குவேன். ஓகே, அந்த மாதிரி நான் நிறைய யூஸ் பண்ண ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸில் இந்த லிஸ்ட் மேக்கிங் அப்படின்றதும் எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூலாக இருந்திருக்கு. ஸோ இந்த டூலை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ நீங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்க ஏதோ ஒரு விஷயத்த அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற டைட்டிலை மட்டும் கொடுத்துட்டு உங்களோட கான்ஷியஸ் மைண்டை அப்படியே பேச விடுங்க. அது ஒரு 10 சொல்யூஷன் கொடுக்கும், 20 சொல்யூஷன்லேயே டயர்ட் ஆகிட்டு உங்களை வந்து எனக்கு ஐடியாவே இல்லைம்மா, பாய், புக்கை மூடி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போ அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட பேசும். அதை நம்ம நம்பிடவே கூடாது. எனக்கு என்னோட ஆழ்மனசோட ஐடியாஸ் வேணும், அதை நான் நம்புகிறேன், எனக்கு நீ கொடு, எனக்கு சொல்யூஷன் கொடு. உங்ககிட்ட எல்லா சொல்யூஷன்ஸுமே இருக்குது, நீ எல்லாத்துக்குமே கீ வச்சுருக்க, அந்த மந்திர சாவி உங்ககிட்ட இருக்குது. இந்த மனம் ஒரு பெரிய மந்திர சாவி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மந்திர சாவி எல்லா கதவுகளையும் உடைக்கும், எல்லா பூட்டையும் ஓப்பன் பண்ணும். ஓகே, அந்த மந்திர சாவி உங்ககிட்ட இருக்குது, அது உங்கள் ஆழ் மனசாக இருக்குது. நீங்கள் கான்ஷியஸ் மைண்ட் ஓகே அது ஒரு சில ஐடியாஸ் கொடுக்குது, அப்புறமா கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே அந்த ஒரு லேசினஸ் ஐடியாவை கொடுத்துட்டு போயிடாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் பெட்டரான ஐடியாஸை அது கொடுக்கும். உங்களுக்கு வைரம் வேணும் அப்படின்னா ஓகே 2 அடி தோண்டுவோம், வைரம் கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வைரம்லாம் அப்படிலாம் கிடைக்காது. அது சுரங்கம் தோண்டிக்கிட்டே போகணும். கரெக்டாக, அது அவ்வளோ வேலை இருக்குது.
ஏன்னா அந்த அவ்வளோ ஆழத்துல அந்த ப்ரெஷரான இடத்துல தான் அந்த வைரங்கள் உருவாகுது. மேலே மட்டும் தோண்டிங்கன்னா அந்த மரத்தோட கட்டை தான் கிடைக்கும். அடியில் 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 போகும்போது தான் உங்களுக்கு அந்த வைரங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. கரெக்டாக அதே மாதிரி தான் இந்த லிஸ்ட் மேக்கிங் அப்படின்ற கான்செப்ட் மூலமாக வெறும் மேலோட்டமான தீர்வுகள் இல்லாமல் ரொம்ப ஆழமான உங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடிய தீர்வுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நிறைய லிஸ்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பிங்க. அது சின்ன ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம். என்னோட பிள்ளைய எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறது, கத்திக்கிட்டே இருக்குது, அதை எப்படி நான் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதா இருக்கலாம். அது சாதாரணமாக கேட்கும்போது சாதாரணமான ஒரு கொஷனாக இருக்கும். ஆனால் அதில் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும். எனக்கு இந்த ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருக்குது, அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஐடியாஸாக இருக்கலாம். எனக்கு ஒரு ஜாப் வேணும், அதுக்கு நான் 100 ஐடியா எழுத போகிறேன். அடுத்த 7 நாளில் ஒரு ஜாப் கிடைப்பது எப்படி. லாவண்யாவோட கரியர் சக்ஸஸ் ஷோலாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. என்ன அதுக்கு நீங்கள் டைம் கொடுக்க மாட்டீங்க. கரெக்டாக? ஸோ அதுக்கு நீங்கள் டைம் கொடுத்து நீங்கள் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த கனவு எனக்கு இருக்குப்பா, இதை அடையிறது எப்படி, அதுக்கு 100 ஐடியா. இந்த 100 ஐடியாவும் அப்படியே பயங்கரமாக முத்து போல் இருக்கணுன்றதான் தேவையே இல்லை. நீங்கள் எழுத வேண்டியது 100 ஐடியா. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும். சில பேரெல்லாம் 5, சில பேரெல்லாம் 3 ஐடியாவுக்கு மேலேயே போக முடியாது. ஏன்னா இது புதுசில். ஆனாலும் உங்களை கஷ்டப்படுத்துங்க, ஆனாலும் உங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷரை கொடுங்க. அந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கும்போது ரொம்ப ரொம்ப அப்படியே ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப க்ரியேட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க, அப்படியே யூனிவர்ஸ் உங்கள் மூலமாக பேசியிருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லிஸ்ட் மேக்கிங் டூலை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, க்ரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ் உங்களோட லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு, திங்ஸை திங்க் த்ரூ பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ். இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவ் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், டெசிஷன் மேக்கிங், நிறைய சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி எப்படிப்பா ஒர்க் ஆகுது, என்னதான் நடக்குது அப்படின்றதுக்கு ப்ராக்டிக்கலான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 and 2 இது ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நாம் 12 லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற புத்தகத்தோட விளக்க வகுப்புகள் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் சுய முன்னேற்ற பயிற்சி வகுப்புகள் பார்த்தீங்கன்னா பயிற்சி பட்டறைகள் 12 பார்த்துட்ருக்கோம். அதுக்கான சிலபஸை நம்ம lavanyajaykumar.com LG அகாடமியில் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 2 கோர்சஸுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட லைஃபே கண்டிப்பாக இது சேஞ்ச் பண்ணும் அப்படின்றதுக்கு என்னோட அஷூரன்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்களை பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1, 2 ரெண்டுலேயுமே சந்திக்கிறேன். இன்னொரு LG ஷோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.